வாழ்க்கையில் பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இந்த குட்டி கதையை கேளுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் வெஸ்டர்ன் கம்பெனிக்கு ஒரு மிஷினை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அந்த மிஷினுக்கு எவ்வளோ விலை நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அவருக்கு. அவரோட மனைவி கிட்டேயும் அதை வந்து கலந்து பேசிக்கிறாரு. அவங்க மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, $20,000 வந்து அதுக்காக நம்ம நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா $20,000 அப்படிங்கிறது வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. அதனால் அந்த கம்பெனி இதை தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அந்த கம்பெனிலேருந்து ஒரு ஆஃபீஸர் ஒருத்தரை வந்து இவர்கிட்ட அனுப்பிட்டு அந்த அமௌண்ட்டை பற்றி பேச சொல்கிறாங்க. அந்த ஆஃபீஸரும் வந்து எடிசன் கிட்ட எல்லா விஷயமும் பேசிட்டு கடைசியாக வந்து அதுக்கான ரேட் வந்து கேட்குறப்போ எடிசன் வந்துட்டு கொஞ்ச நேரம் பொறுமையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அவரோட பொறுமையை வந்து தாங்க முடியாத அந்த ஆஃபீஸர் வந்துட்டு, எடிசன் இந்த மிஷினுக்கான முதல் தவணையாக $100,000 வந்து கையில் வாங்கிக்கோங்க, பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள், அடுத்த தவணையாக அதை நான் வந்து செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. இதில் பொறுமையாக இருந்த எடிசனுக்கு 4 மடங்கு லாபம் வந்து கிடைச்சிருக்கு. பொறுமை இழந்த அந்த ஆஃபீஸருக்கு 4 மடங்கு நஷ்டம் வந்து அந்த கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு. அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம், ஆனால் பொறுமை தான் நமக்கு முத்துக்களை தர முடியும். ஒருத்தரோட திறமையை வெற்றியாக உருவாக்கி கொடுக்கறது அவங்களோட பொறுமை தான். அதனால் எந்த விஷயத்துலையும் பொறுமை காப்போம், வெற்றி அடைவோம்.